இந்த எம்பி சீட்டு இவங்களுக்கு பிரேமலதாவா அவங்க டிஎம்டிகே அவங்க கட்சிக்கு கிடையாதுன்ட்டார். கிடையாதுன்ட்டு என்ன சொல்லிட்டார், 2026 தான் கொடுக்கணும். அவங்க பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, சொன்னது மட்டும் இல்லை கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ கேட்டால் இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் விஜயகாந்த் கட்சி இல்லை, ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது அதிமுகங்கிறது அது மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை தவறவே மாட்டார். எதற்காக சொல்கிறேன், நான் சொன்ன வார்த்தையை இது பண்ணுறவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கங்க, ஒரு பெரிய நடிகர். அவர் போய் இந்த கருணாஸுக்கு ஒரு சீட்டு வேணும்னு எம்எல்ஏ கேட்டார். கருணாஸுக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும், அவர் அதிமுகவே இல்லை. ஆனால் நான் செய்கிறேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவங்க அந்த நடிகர்கிட்ட. அந்த நடிகருடைய மகன்கள்லாம் பெரிய நடிகர்கள். ஆனால் அந்த நடிகரிடம் கொடுத்த வார்த்தைக்காக தன்னுடைய கட்சியிலே இல்லாத கருணாஸுக்கு போய் ஒரு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க. இதுதான் அதிமுகவில் வந்த தலைவர்கள் எல்லாம் வார்த்தை தவற மாட்டாங்க. அப்போ எடப்பாடி நீங்கள் எப்படி பண்ணணும், வார்த்தை தவறு கொடுத்துட்டீங்க, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டீங்க. இதுவரை நான் எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துருக்கிறேன், அந்த அக்ரிமெண்ட்டு வார்த்தையில் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, மாற்றி செய்ய மாட்டாங்க. அதுதான் அதிமுக. அதில் இதை வச்சுக்கிட்டு எம்பி கொடுக்க மாட்டேன், 2026 கொடுக்குறேன்னு அரசியலை கொச்சப்படுத்துகிறீங்களே. சொன்ன வார்த்தை தவறுனீங்கன்னா அப்புறம் எப்படி அரசியலில் உங்களை யார் நம்புவார்கள்? எடப்பாடி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரேமலதா கேட்டதில் தப்பே கிடையாது. சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்க. அரசியலில் நேர்மைங்கிறது அரசியலில் வேண்டும். அந்த நேர்மையை நீங்கள் வருங்காலத்திலேயாவது கடைப்பிடிங்கள். இல்லைன்னா எம்ஜிஆருடைய இந்த கட்சியை வழி நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை.